இன்னைக்கு நம்ம பிளாக் லவர் 35th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த குகை இடிஞ்சு விழுந்துமே நம்ம ஆஸ்தாக்கும் யாமிக்கும் எதுவும் ஆய்ந்திருக்காது. 2 பேரும் எஸ்கேப் ஆயிருப்பாங்களா? என்னடா இதுன்னு அந்த லிக்டும் வால்டாஸும் பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ எல்லாம் பயங்கர எக்ஸைட் ஆயிருவான். எப்படியோ அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கானா என் தலைவன் யாமி சொல்லி கொடுத்தா இந்த இன்ட்யூஷன் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற சொல்லி சண்டை போடுறதுக்காக பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. ஆனா கேப்டன் யாமி நீ ஒத்தி ஓரமா நில்லு, ஐயா தன்னோட திறமையை காட்ட போறாருன்னு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ஈக்குவலா ஒரு ஆப்போனன்ட் கிடைச்சு, அதனால உங்ககிட்ட என்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன்னு கேப்டன் யாமியும் அந்த லெக்டும் அந்த எட்ல சண்டை போட ஆரம்பிப்பாங்களா. பயங்கர சீரியஸா 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம கேப்டன் யூஸ் பண்ற இந்த டார்க் மேஜிக் அப்படிங்கிறது அந்த லெக்ட் யூஸ் பண்ற அட்டாக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிக்குது, அந்த மேஜிக்ஸ் அப்சர்வ் பண்ணிக்குது. இருக்கட்டும், நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த டார்க் மேஜிக் பவர்ஃபுல்லா தான் இருக்கு, இருந்தாலும் கண்டிப்பா என்ன தோக்கடிக்கிறதுக்கு அது பத்தாதுன்னு சண்டை போடுறதுக்காக தயாராகும் போது கேப்டன் யாமி கேட்பாரு, ஆமா அப்படியே ஒரு கதை ஒண்ணு சொல்லிட்டு இருந்தியே, நிறைய பேர் செத்து போயிட்டாங்கன்னு, நீயும் அந்த கூட்டத்துல ஒருத்தனா இருப்பையோ, ஒருவேளை நீ சொன்ன கதை அது பாதியில முடிஞ்ச மாதிரியும் தெரியல, உன் கையில ஒரு கிரிமார் இருக்கு அப்படின்னா நீயும் இந்த இடத்த சேர்ந்தவனா என்னன்னு கேள்விகள் ஏகப்பட்டதை கேட்டுட்டு அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. கேப்டன் யாமி டிஃபெண்ட் பண்ணாம இருக்கும்போது இதான் கிடைச்ச சான்ஸ்ன்னு அவனும் பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறான். இருந்தாலும் ஒருவேளை வேணும்னே அட்டாக் பண்ண வச்சிருந்திருக்கானு யோசிக்க அந்த அட்டாக்கை வாங்கிட்டு டைரக்டா அந்த லெக்ட் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனாலுமே லெக்ட் எஸ்கேப் ஆயிடுறான். பிளஸ் யாமிக்கும் பெருசா எதுவும் ஆகல. கமான், இப்படியே சண்டையை வளவலன்னு இழுத்துக்கிட்டு இருக்காம எதுக்கு வந்தாங்கிற மேட்டர் சீக்கிரம் கக்குடான்னு கேட்டா, புரியுது நீ இந்த ஒரு நாட்டை சேர்ந்தவன் இல்ல அப்படிங்கிற காரணத்துக்காக தான் உனக்கு இந்த இடத்த பத்தி எதுவும் தெரியல, உனக்காக சில பிளாஷ்பேக். இந்த நாட்டை பத்தி சொல்லணும்னா ஒரு கை சோறு இல்லாம தினம் தினம் இறந்துட்டு இருக்கிறவங்க ஒரு பக்கம், தட்டு நிறைய ஏகப்பட்ட சோறு இருந்து போதும் போதும் அப்படின்னு அது கொண்டு போய் குப்பையில கொட்டுறவங்க ஒரு பக்கம், ஒரு நபர் பிறப்பால எந்த அளவுக்கு மேஜிக்கல் பவர்ஸை பொசஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு மட்டுமே அவங்க இந்த சொசைட்டில உயர்வான ஆளா கன்சிடர் பண்ணப்பட்டாங்க. யார் யாருக்கெல்லாம் அந்த மேஜிக்கல் பவர்ஸோட அளவு கம்மியா இருக்குதோ அவங்க எல்லாரையுமே கேவலமா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீதிங்கிற பேர்ல அவங்கல இருந்து வித்தியாசமான மக்கள் எல்லாரையும் அவங்க காயப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையும் சரிப்படுத்துறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம்னு சொல்லும் போது கேப்டன் யாமியும், சரி உன் கதை எனக்கு புரியுது, இருந்தாலும் இப்ப நீ எதால பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்ல வரையோ அதே தான் திருப்பி பண்ற மாதிரி தெரியுது, என்ன லூசாடா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல என்னோட ரீசனிங்ல கரெக்டான ஒரு லாஜிக் இருக்கதான் செய்யுது, அதனால யார் யாரு இந்த பாவங்கள் எல்லாத்தையும் செஞ்சாங்களோ அவங்க எல்லாரும் கண்டிப்பா அனுபவிக்க போறாங்கம்மானா. ஓகே ஃபைன், நீ உனக்கான சில பொறுப்புகளை எடுத்துட்டு அது எல்லாத்தையும் நீயே பண்ண போற அப்படின்னு முடிவெடுக்கிற. ஆக்சுவலி எனக்கு அந்த ஆட்டிடியூட் ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனா என்ன பண்றது உன்னோட செயல்கள்ல எனக்கு உடன்பாடு இல்லையேன்னு 2 பேரும் அந்த இடத்துல மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்களா. கேப்பே விடாம 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே வாய பொளந்தாடுறான். என்னடா நடக்குதுங்க, எந்த ஒரு மேஜிக்குமே இல்லாம இவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாவது வந்துடலான்னு பார்த்தா என்னது இது, கேப்டன் யாமி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறாரு, யூனோவா இருக்கட்டும், கேப்டன் யாமியா இருக்கட்டும், விசாட் கிங்கா இருக்கட்டும், என்ன எல்லாரும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு நினைக்க. அந்த வால்டாஸும் ஆச்சரியப்படுறான், என்ன கேப்டன் யாமி நம்ம லிக்ட்டுக்கு ஈக்குவலா நிக்கிறாரு, இது நல்லது கிடையாதுன்னு அந்த லிக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி யாமி அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அதை டிஃபெண்ட் பண்ணிடுறாரு. இருந்தாலும் நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, டே ஹீரோ பையா அவனுக்கு கொடுத்தது ஒரு வேலை, அந்த சோளக்காட்டு பொம்மை தலையை பாத்துக்குவேன்னு உன்னோட ஸ்டைல அவனை முடிச்சு வைடான்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிடும். வேகமா சோடா எடுத்துட்டு வருவானா. அந்த வால்டர்ஸும் போன தடவை மாதிரி இப்ப நடக்காதுன்னு நம்ம ஹீரோவை சுத்தி ஏகப்பட்ட போர்ட்டலை கிரியேட் பண்ணி ஒரே ஒரு அட்டாக் தான் யூஸ் பண்ண அதை ஹீரோ தட்டி விட்டுறான். இருந்தாலும் எல்லா போர்ட்டலையும் திருப்பி திருப்பி வந்து நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருந்த அந்த இடத்துல கம்ப்ளீட்டா பிளாஸ்ட் ஆக எஸ்கேப் ஆனாலும் லைட்டா இடுப்புல அடிபட்டுருது. இதுவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்குதுன்னு நம்ம ஹீரோக்கு எதிராக அதை ஏதாவது பயன்படுத்திக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோனாலே அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியல. இன்னும் சொல்ல போனா எப்ப உனக்கு மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் காலி ஆகுறது அப்பதான் என்னால தப்பிக்க முடியுமோ நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னோட ஸ்டைல்ல எப்படியாவது இதை முடிக்கணுமே யோசிச்சவனும் அவனுக்கு ஒரு ஐடியா கிளிக் ஆகுது. அவனோட 2 கத்தியும் அப்படியே தூக்கி போட்டுறானா. என்னடா கத்தியை தூக்கி போடுற முட்டா பயலே அப்படின்னு அந்த வால்டாஸ் கலாய்க்க, கத்தியை தூக்கி போட்ட ஹீரோ ஒரு போர்ட்டல குதிச்சு நேரா அந்த வால்டாஸோட வாயிலே ஒரு குத்து ஒண்ணு வைக்கிறான். மேஜிக் வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா வருஷ கணக்குல ட்ரெயின் பண்ண பாடி ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. இதை பார்த்த கேப்டன் யாமியும் பரவலமாமே சூப்பரா பண்ணியிருந்திருக்கேன்னு ஹீரோவை பாராட்ட, எதிர்பாராத நேரத்துல லிக்ட் பின்னால இருந்து அட்டாக் பண்ண வருவான். ஆனா அந்த அட்டாக்க அவரோட டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே அந்த லிக்ட அதே இடத்துல ட்ராப் பண்றது மட்டும் இல்லாம அவரோட சோட யூஸ் பண்ணி அந்த லிக்டோட பாடியில டேமேஜ் ஏற்படுத்துறாரு. ரொம்ப லீத்தலான எந்த ஒரு டேமேஜஸும் ஏற்படல அப்படின்னாலுமே நம்ம யாமியோட இந்த அட்டாக் இந்த டார்க் மேஜிக்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆக தான் செய்யறான். தூரத்துல இருக்கும்போது அந்த டார்க் மேஜிக்கால பெருசா எதுவும் பண்ண முடியல, ஆனா ரொம்ப கிட்ட வரும்போது என்னோட அட்டாக்ஸை கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிட்டு என்னையே நகர முடியாம ஹால்ட்ல வைக்கிற அளவுக்கு நீ இருக்கிறேன்னா என்னோட லைட் மேஜிக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட் தான் உன்னோட டார்க் மேஜிக். அதாவது அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும்ல, அதை தெரிஞ்சங்காட்டி தானே உன்னோட ஸ்வாட நீ அந்த மேஜிக்கோட ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்துறேன்னு கேட்க, யாமியும் சூப்பர் கரெக்டா சொல்லிட்டேன். அப்புறம் எப்படி சட்டபுன்னோட ரெக்கவரி மேஜிக்கை யூஸ் பண்ணி கூடிய சீக்கிரம் ஹீல் பண்ணிக்கோ, ஏன்னா அடுத்து என்னோட பிளேடை கொண்டு வந்து உன்னோட இதயத்திலே கொண்டு வந்து இறக்கலான்னு இருக்கிறேன், அதனால
சட்டுப்புட்டுன்னு ரெடி ஆயிரு பாப்போம்னு சொல்லும்போது லிக்ட் என்னன்னா அதுக்கான அவசியம் இல்லைன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நான் ஒத்துக்கிறேன், நீ மேலுமே பவர்ஃபுல்லான ஒருத்தன் தான். இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதுலயே என்ன காலி பண்ற அளவுக்கு ரெண்டாவது பவர்ஃபுல்லான ஒரு ஆளா அது நீதான் இருந்திருக்குன்னு சொல்லுவான். முதல் பவர்ஃபுல் ஆள் வேற யாரும் கிடையாது, நம்ம விசார்ட் கிங் தான். அவனோட கையை டேமேஜ் பண்ணியிருப்பார்ல, அந்த டேமேஜா என்னால இன்னுமே ரெக்கவர் பண்ணவே முடியல. இருந்தாலும் உன்னை இந்த இடத்துல என்னால அப்படியே விட்டுட்டு போக முடியாது. பிளாக் புல்ஸோட கேப்டனோட கடைசி நாளா அது இதுதான் இருக்கும்ட்டு அங்க ஏதோ பெருசா பவர்ஸ் எல்லாத்தையும் சேமிச்சிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ யாமி பக்கத்துல நின்னுகிட்டு நீ என்ன பண்றான், என் தலைவன் கெத்துற அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. டேய் சும்மா ஏதோ பெருசா பண்ற மாதிரி தெரியுதுன்னு நம்ம யாமிக்கும் சீரியஸ்னஸ் புரிய வால்டர்ஸை ஹீரோ பயங்கரமா அட்டாக் பண்ண காரணத்துக்காக ஹீரோவையும் காலி பண்ணுங்கிற ஐடியால தான் அந்த லிக்ட் இருக்கிறான். நம்ம யாமியுமே சரி இப்ப எப்படி அவனை தோக்கடிக்கிறது, அவன் 4 கிளவர் கிருமாரி வச்சிருந்திருக்கான், கண்டிப்பா பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு. அது மட்டும் இல்லாம ஒரு சர்ப்ரைஸான அட்டாக் பண்ணா கூட அது அசால்ட்டா ஏதோ லைட் வேகத்துல எஸ்கேப் ஆகுறான். அதுல இருந்து அவனை என்ன பண்ணி தோக்கடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி நான் இதுக்கு இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு எதிர்கால யாமி இதை சமாளிச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை விட்டுருவாரு யோசிக்காம. என்னன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த லிக்ட் அட்டாக் பண்ண வந்தானா 5 நிமிஷம் கழிச்சு ஒரு யாமி இருப்பார்ல, அந்த யாமி பாத்துக்குவாரு அப்படின்னு விட்டுறான். அதுவே நம்ம ஃபின்ரால் அந்த குகையில இருக்கிற எல்லா பசங்களையுமே ஊருக்கு கூட்டிட்டு வந்திருப்பானா. அது மட்டும் இல்லாம அந்த நன்னுக்கு வேற அடிபட்டு இருந்திருக்கும். சோ அவங்களையும் சில மேஜிக்கல் நைட்ஸ் எல்லாம் வந்து ஹீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. காட்சி எல்லாம் பயங்கர ஃபீலிங்கோட பாத்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு அந்த நன் மேல கொஞ்சம் அக்கறை இருந்தாலுமே ஸ்டில் நீ இறந்து போயிட்டீங்கன்னா மரீன் சோகமாவா அப்படின்னு அதுக்காக தான் உன் மேல அக்கறை காட்டுறங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருப்பானா. ஹீல் பண்ணிட்டு இருக்கிற மேஜிக்கல் நைட்ஸ்மே ஒன்னும் பிரச்சனை இல்ல தல, கூடிய சீக்கிரம் ஹீல் பண்ணிடலாம். ஏன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த அட்டாக் காயங்கள்ங்கிறது உயிர் போற அளவுக்கு ரொம்ப லீத்தலான அட்டாக்ஸ் எல்லாம் ஏற்படல. மேபி அவங்க லக்கியா இருந்திருக்கணும், இல்லனா அட்டாக் பண்ணவன் இப்படிதான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த நன் என்னன்னா நம்ம காட்சியை கூப்பிட்டு அப்படியே கணத்துல கை வச்சு என்னோட மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் நீ எடுத்துக்கோ, கண்டிப்பா நீ போய் அந்த ஆஸ்தா பையன் கூட யாரோ ஒருத்தர் இருந்தாருல அவங்களுக்கு எல்லாம் போய் உதவி பண்ணு, உன் மேல எனக்கு அதிக நம்பிக்கை இருக்குதுன்னு அப்படியே கண்ண முடிடுவாங்களா. என்ன கிளவி இறந்துருச்சா, ஒழுங்கா வேலையை பார்க்க மாட்டீங்களா, மரியாதையா அவளை திருப்பி உயிர் கொண்டு வாங்கடா அப்படின்னு சொன்னா அந்த கிளவி உயிரோட தான் இருக்கும். நான் சாவணும்னு உனக்கு அவ்வளவு ஆசை, என்ன சீக்கிரம் போய் பசங்களை காப்பாத்துற அப்படிங்கும் போது அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஆஸ்தாக்கு போய் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்களா. ஈவன் அந்த வெள்ளமடை இருக்கிறான்ல அவனும் அவங்ககிட்ட இருக்கிற பவர் ஷேர் பண்றான், போய் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு. நம்ம காட்சியோட தங்கச்சி இருக்கிறாள், அவளும் அவகிட்ட இருக்கிற கொஞ்சோண்டு மேஜிக்கை ஷேர் பண்ண. அன்னைக்கு கேப்டன் யாமி சொல்லியிருந்திருப்பார்ல, உனக்கு எதை ப்ரொடெக்ட் பண்ணணுமோ ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இன்னும் சில பேரை சேர்த்து ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு. எனக்கு போக விருப்பம் இல்லைனாலும் போய் தான் ஆகணும்னு ஃபின்ரல் கிட்ட டெலிபோர்டேஷன் பண்ண சொன்னா. தல இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சு அங்க போறதெல்லாம் ஹைலி டேஞ்சரஸ், ஆனா அதுக்கு மேல நீ எங்கேயாவது என் டெலிபோர்டேஷன் மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணி சீக்கிரட்டா அட்டாக் பண்ற மாதிரி இருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு வேலைக்காக போறது இல்ல. ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய தடவை இதை யூஸ் பண்ணிட்டேன், அதனால திருப்பியும் இதை பயன்படுத்துற அளவுக்கு என் மேஜிக் இல்லாமனா இல்ல எதுவுமே பிரச்சனை கிடையாது, என்னால ஒரு தடவை யூஸ் பண்ண முடிஞ்சா போதும்பா. அந்த லெக்டும் பவர்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி ஏதோ பெரிய அட்டாக் பண்ண போற மாதிரி தெரியும். ஆனா நம்ம யாமி அங்கிருந்து ஓடுற மாதிரி எல்லாம் இல்ல, ஹீரோவோட சேர்ந்துட்டு ஒரு சின்ன ஒரு கூன் மாதிரி அவரோட டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்னு கிரியேட் பண்றாரா. என்ன தலை இது தாங்குமா அப்படின்னு ஹீரோ கேட்டா, இது எங்க தாங்க போகுது, அவன் வச்சு அட்டாக் பண்ணானா மொத்தம் பிச்சுக்கிட்டு போயிடும், சும்மா ஒரு இதுக்காக அவனோட அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியுங்கிறதுலாம் நான் நம்பல, ஆனா கிவ் அப் பண்ணாம இருக்கணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. இப்படி இருக்கும்போது தான் ஃபின்ராலும் காட்சியும் அங்க வந்து இருப்பாங்க. கரெக்டான நேரத்துல அந்த லிக்ட் அவனோட அட்டாக்கை பயன்படுத்த காட்சியை உள்ள இறங்கி அவனோட மிரர் மேஜிக்கை யூஸ் பண்றான், ஒரு பெரிய மிரர் வர வைப்பானா. எந்த சந்தேகமும் தேவையில்லை, அந்த அட்டாக் கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆக டைரக்டா அந்த லிக்டையே அது டார்கெட் பண்ணிரும். இன்னொரு பக்கம் அந்த சாலி பொண்ணு இருக்கிறாள், அவளுக்கு அடிபட்டு இருந்திருக்குமா, அதனால அவளை ஏதோ ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 3 பேர் நின்னுகிட்டு என்னப்பா அடுத்து நம்மளா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோயா தேங்க்யூ.